இப்ப number of moles of oxygen in 1 liter of air 21% by volume in the standard condition is number of mole எவ்வளவுன்னு கேக்குறாங்க. the number of mole இதான் subject. அப்ப 1 லிட்டர் ஏர்ல 21% ஆக்சிஜன் இருக்கு, அதோட மோல் என்னன்னு கேக்குறாங்க ஸ்டாண்டர்ட் கண்டிஷனுக்கு. நமக்கு 22.4 லிட்டருக்கு ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் 1 மோல் இருக்கும். அதுல இருக்க சப்ஸ்டான்ஸ் மாலிகுல்ஸ் ஆர் அயான்ஸ் ஆர் சம்திங். இங்க வந்து ஆக்சிஜன். அப்ப நமக்கு நல்லா தெரியுது 0.21 லிட்டர் பிகாஸ் 21%னால டிவைடட் பை 100 ஃபிராக்ஷன்ல மாறிடும். 0.21 லிட்டர் எவ்வளவு மோல்னு கேக்குறாங்க. அதனால நம்ம 1 மோலுக்கு எத்தனை லிட்டர்னு தெரியும். ஸோ 24.4 இதை டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா அந்த லிமிட் இந்த யூனிட்டை பாருங்க, லிட்டர் பை 1 மோல் பை லிட்டர். அதாவது இந்த யூனிட்டை ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க, கிவ்ஸ் மோல் தான். ஸோ இதால இதை டிவைட் பண்ணா மோல் தான் கிடைக்கும். ஸோ எவ்வளவு மோல் 0.009375. இதை நான் எப்படி டிவைட் பண்ணேன்னா, இங்க 0.21 100ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். இங்க 100க்கு பதிலாக 10⁻²ன்னு போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலா இதை 21 இருக்கு, இங்க 24 இருக்கு. எது அதிகம்? 24 தான் அதிகம், 21 கம்மி. அப்ப 0.9 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஆன்சரை நான் 9 பார்த்தையுமே சூஸ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். நெக்ஸ்ட் சம் பாத்தீங்கன்னா 17 கிராம் வந்து என்னவா இருக்கும்? 17 கிராம் தான் 1 மோலா இருக்கும். 17 கிராம் 1 மோல் எப்படின்னா NH3 1 into 14 plus 3 into 1 17 gram. 17 grams எதுக்கு? 1 mole. 1 mole வந்து 17 gram. அப்ப 0.25ங்கிறது 17 கம்மியா 4.25 கம்மியா? இதுதான் கம்மியா இருக்கு. 17 கிரேட்டர் தான். 17 கிராம் கிரேட்டர், 4.25 கிராம் ஸ்மாலர். அப்ப இது 1 மோல்னா இது 1 மோலோட கம்மியா தான் இருக்கும், 1 விட கம்மியா தான் இருக்கும். அப்ப 4.25 17ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணீங்கன்னா வர ஆன்சர் தான் தட் மச் மோல். இங்க வந்து 1 மோல் பேரியம் கார்பனேட்டா நான் இருக்கையில 1 மோல் இங்க 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு வருது. அப்ப இது இவ்வளவு கம்மியா இருக்கையில எவ்வளவு வரும் அப்படிங்கல. சோ இதோட மோல் என்னன்னு பார்க்கணும். இதோட மோல் வந்து 137 பாத்தீங்கன்னா பேரியம் கார்பனேட் வந்து பேரியமுக்கு 137, கார்பனுக்கு என்ன 12 தான் தெரியும், ஆக்சிஜனுக்கு என்ன 3. இங்க 3 இருக்கு, ஒரு ஆக்சிஜனுக்கு வந்து 16. ஸோ அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா எவ்வளோ வருது? 47, 49, 49 இங்கே ஒரு 48. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது பாருங்க. Uh, 49 plus 48. So எங்க 17 97 வருது. 97 கிராம். 97 கிராம் வந்து 197 கிராம். 17க்கு 7 மீது இங்க 137. 137 வருது. இங்க ஒரு 100 இருக்கு. அப்ப 197. நான் 37 12 ஆட் பண்ணேன் 49. 49 ஒரு 48 97 சொன்னேன். 100 மறந்தாச்சு. 197 கிராம். அப்ப பேரியம் கார்பனேட் 1 மோல் பேரியம் கார்பனேட் இவ்வளவு கிராம் வருது. அப்ப மாலிகுலர் மாஸ் வந்து 197 கிராம் வருது. இந்த இதுக்கு வந்து 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. அப்ப ஆக்சுவலா இதுக்கு 1 மோல்னா அப்ப இந்த கிராமுக்கு எவ்வளவு? இவ்வளவு தானே ஹீட் பண்றோம். 9.85 கிராம் தானே ஹீட் பண்றோம். அப்ப எத்தனை கிராம்? இப்ப எக்ஸாக்டா நமக்கு தான் தெரியும். பேரியம் கார்பனேட் 1 மோலை ஹீட் பண்ணா 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு வருது. அதே போல 197 9.85 பண்ணும்போது அப்ப நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். 9.85 கிராம் இங்க 197 கிராம் பை மோல். ஸோ அப்ப எவ்வளவு மோலை எரிச்சிருப்போம்? பேரியம் கார்பனேட்டோட மோல் எவ்வளவு எரிச்சிருப்போம்னு சொன்னா இதை டிவைட் பண்ண நமக்கு தெரியும்.
டிவைட் பண்ண என்ன வருது 0.05 வருதாம். ஆன்சர் நான் இங்க பார்த்துட்டேன் 0.05 வருதாமா. அப்ப நமக்கு தான் தெரியும் என்னது இப்போ ஆக்சிஜன் எவ்வளோன்னு கேட்குறாங்க, வால்யூம் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. 1 மோல் பேரியம் கார்பனேட் வந்து ஈல்டு எவ்வளோ 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு. அப்போ 0.05 மோல் பேரியம் கார்பனேட் ஈல்டு 0.05 மோல் CO2 தான். 1 மோல் இதுங்கல இது சேம் மோல் தான் இதுக்கு வந்திருக்கும். ஓகே, அப்ப CO2 1 மோலுக்கு CO2 1 மோல் வந்து 22.4 லிட்டர் வரும். அப்ப 0.05 மோல் வந்து 1 மோல் மாதிரி இங்க 0.05 மோல் வந்து எத்தனை 0.05 into 22.4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, அதான் லிட்டர். மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. 5ஆல மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 22.5 வந்து 108 அங்க 4 5s are 20, அப்ப 2 110 வரும். அப்ப 110 112 வரும் 1.12 லிட்டர். சரியாமா? கரெக்டா வருதா? ஸோ பார்த்தீங்கன்னா எர்த் கிரஸ்ட்ல டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜில் டிஃப்ரெண்ட் இடத்துல டிஃப்ரெண்டான ஐசோடோப்ஸ் கிடைக்குது. ஒரே எலமெண்ட் அதுல இருக்க புரோட்டானும் எலக்ட்ரானும் ஒன்னா தான் இருக்கும். இங்க எத்தனை புரோட்டான் இருக்கோ அத்தனை எலக்ட்ரான் இருக்கும். உள்ளுக்குள்ள நியூட்ரான் மற்றும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகே, இப்போ ஐசோடோப்ஸ்னா தெரிஞ்சிச்சு. எலக்ட்ரானும் புரோட்டானும் ஒரு எலமெண்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கணும். ஸோ 200 இருக்கு, 200 ஆவரேஜ் எடுக்க போறோம். 200 இன்டூ 90%, 90% சரி 90% 0.9 கூட போட்டுக்கலாம், இல்லாட்டி 19 போட்டுக்கலாம், டிவைட் பை ஹோல் 100 போட்டுக்கலாம். பிளஸ் இங்க 199 எத்தனை பர்சன்டேஜ் இருக்கு 8% இருக்கு. இங்க பர்சன்டேஜ் போட்டுட்டு 0 டிவைடட் பை 100 போட்டுக்கலாம். பிளஸ் 302 இருக்கு, 2% இருக்கு, ஹோல் டிவைடட் பை 100. அப்ப பர்சன்டேஜ் எல்லாத்துக்கும் பர்சன்டேஜ் இருக்கிறத ஃபிராக்ஷன்ல மாறிடும். ஸோ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்க. டவுட்ஸ் இருக்கா? சிம்பிளிஃபை பண்ணுமா, அப்படியே பண்ணுங்க. டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? இல்லை பாருங்க, என்ன பண்ணலாம், 9ஆல மல்டிப்ளை பண்ணா 18, இங்க 2 0, இங்க 3 0 வந்துடும். இங்க 8ஆல மல்டிப்ளை பண்ணுமா, 8ஆல மல்டிப்ளை பண்ணா 72 2 மீதி 7, 72 79க்கு 9 மீதி 7 8 8 7 50. ஸோ அவ்வளோதான். இங்க 302னா 2ஆல மல்டிப்ளை பண்ணா 406 ஹோல் டிவைடட் பை 100. அது இது பண்ணி பண்ணும்போது வில் கெட் அ ஆன்சர். எவ்வளோ வருதுன்னா பார்த்துக்கோங்க. இந்த ஆன்சர் வருதுன்னு பாருங்க. ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க, 842, சாரி 201.96, அப்ராக்சிமேட்லி 202 வருதா பாருங்க. AMU அட்டாமிக் மாஸ் யூனிட் 202. ஓகே, கரெக்டான ஆன்சர் வருது 202. Next, the weight of molecule of compound. இது தெரிஞ்ச விஷயம் தான், இது ரொம்ப சிம்பிளானது. The number of molecule in 8.96 liter of gas at 0 degree and 1 atmosphere pressure is the number of molecule in 8.96 liter of gas
at 0 degrees Celsius and 1 atm pressure is approximately எவ்வளோ approximately எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன். நம்பர் ஆஃப் மாலிகுல் தான் கேட்குறாங்க. எத்தனை லிட்டர் இருக்காமா? 8.96 லிட்டர். 8.96 லிட்டர் 0 டிகிரி செல்சியஸ்ல 8.96 லிட்டர் ப்ரெஷர். ஏன் ப்ரெஷர் டெம்பரேச்சர் என்ன கொடுக்குறாங்கன்னா அவகாட்ரோ நம்பர் என்ன சொல்லுது? அதாவது ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர்ல தெரியும். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர் வந்து 1 atm, டெம்பரேச்சர் 24 டிகிரி செல்சியஸ் ஆர் 19 டிகிரி செல்சியஸ். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் நார்மல் டெம்பரேச்சர் வரும். அண்ட் 1 மோல், இப்போ அவகாட்ரோ நம்பர் என்ன சொல்றதுன்னா சேம் ப்ரெஷர் சேம் டெம்பரேச்சர்ல டிஃப்ரெண்ட் கேஸ் இருந்தாலும் அதுல கண்டெயின் ஆயிருக்க மோல் நம்பர்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ 1 மோல் எத்தனை லிட்டர் கேஸை கண்டெயின் பண்ணியிருக்குன்னா சேம் டெம்பரேச்சர் ப்ரெஷர்ல இருக்கல 22.4 லிட்டர் இருக்குன்னு தெரியும். சரிங்களா? இப்போ இதை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 22 சொல்யூஷன்ஸ் எடுப்போம். 22.4 லிட்டர் ஆஃப் கேஸ் எஸ்டிபி அட் எஸ்டிபியில் இருக்குன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் எவ்வளோ இருக்கும்? 1 மோல் இருக்கும். அதாவது எத்தனை பார்ட்டிகல்னா 6.023 6.023 approximately into 10 power 23 number of molecules. அப்ப இங்க என்ன சொல்றாங்க? 8.96 தானே கொடுத்துருக்காங்க. 8.96 ஆல டிவைட் பண்ணிடலாம். 22.4 இது வந்து லிட்டர் பை மோல். இங்க 8.96 1 மோலோட கம்மி தானே 8.96 மோல். லிட்டரா மோலா? லிட்டர், சாரி. லிட்டர் 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 கேன்சல் ஆகி வேற ஆன்சர் வந்து மோல்ல வரும். ரைட்டா? எவ்வளோ மோல் வருது? ஸோ சம்திங் இதை பார்த்தீங்கன்னா இந்த வர மோலை என்ன பண்ணணும்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸால மல்டிப்ளை பண்ணணும். அப்போதான் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மோல்ஸ் இங்கே வர ஆன்சரோட நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் 1 மோலுக்கான நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸை மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 6.023 இந்த 10 power 23 இது வந்து 1 மோலுக்கான 1 மோலோட கம்மியாக வரும் இந்த ஃப்ராக்ஷன். மல்டிப்ளை பண்ணல எத்தனை மோல்னு கிடைக்கும் பார்த்துக்கங்க. அடுத்து பார்ப்போம். the number of oxygen atoms in 4.4 gram of CO2 is approximately what? Number of oxygen atom in 4.4 gram of CO2 is what ன்னு கேக்குறேன். சரிங்களா? ஆக்சுவலா 1 மோல் CO2க்கு எத்தனைன்னு நமக்கு தெரியும். 1 மோல் CO2க்கு எத்தனை நமக்கு தெரியும். அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். CO2 எவ்வளவு வரும்? 44 கிராம் வரும். இங்க 12 பிளஸ் இங்க 16 32 வரும். 12 பிளஸ் 2 டைம்ஸ் 16 32
16 32 32 42 44 44 gram 44 gram இது வந்து எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்குன்னா 44 grams ஆட்டம்ஸ் வந்து 6 into 10 to power 23 இங்கே ஆக்சன் வந்து 2 இருக்கனால 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 44 gram CO2ல இத்தனை ஆக்சன் இருக்குது சரிங்களா அதே மாதிரி இதை 12 மல்டிப்ளை பண்ணால் 12 into 10 power 23 44 கிராமில் கொடுத்துருக்க கிராம் எவ்வளோ 44 கீழே போட்டுங்க ஏன்னா கிராம் பை மோல் இங்கே கொடுத்துருக்க கிராம் எவ்வளோ 4.4 கிராம் ஸோ இந்த கிராமையும் கிராம் பை 1 மோல் பை கிராம் 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 கேன்சல் ஆகி மோல் தான் ஆன்சர் வரும் ஸோ இப்போ கிடைக்கும் இது மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும் மோல் கிடைக்கும் சரிங்களா இது பாருங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க 44 அப்போ 4.4 அப்போ 44 டிவைடட் பை 44னு வச்சுக்கோங்க கீழே வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இங்கேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் இன்ட்டு 12 into 10 power 23 சாரி 4.4 போட்டு இங்கே 10 போட வேண்டியதில்லை அப்படின்னா 10ஆல் மல்டிப்ளை 10ஆல் டிவைடு அப்படிங்கும்போது இது கேன்சல் ஆகிடும் இங்கே கேன்சல் பண்ணும்போது இவ்வளோ வரும் 12.10 power 23 divided by 10 வரும் தட் இஸ் 1.2 into 10 power 23 வரும் இதான் ஆன்சர் சரிங்களா next the molarity of liquid HCl with density equal to 1.17 gram by cc cc na centimeter cube volume na இது 1 சென்டிமீட்டர் இது 1 சென்டிமீட்டர் இது 1 சென்டிமீட்டர் எல்லாமே 1 சென்டிமீட்டர் இருக்கையில சென்டிமீட்டர் கியூப் இதான் 1 யூனிட் வால்யூம் molarity of liquid HCl with density equal to பாருங்க வால்யூம் மேல மாஸ் இங்க கீழே வால்யூம் molarity of liquid னா ஸ்ட்ரென்த் சொல்றாங்க HCl ஓட ஸ்ட்ரென்த் டென்சிட்டி இவ்வளவு டென்சிட்டி இருக்கப்ப HCl ஓட ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க இஸ் வாட் சரிங்களா molarity ஓட யூனிட் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் molarity மோல் பை லிட்டர் தானே மோல் பை லிட்டர் அப்ப 1 cc அப்போ இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.17 கொடுத்துருக்காங்க 1 cc வந்து எவ்வளவு இருக்குன்னா 1.717 கிராம் இருக்கு அப்படின்னு இருக்காங்க 1 cc வந்து 1.17 கிராம் இருக்குன்னா அப்ப 1000 cc எத்தனை இருக்கணும் ஏன் 1000 cc சொல்றேன்னா 1 லிட்டர் 1000 cc contain எவ்வளோனா 1000 மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பரு 1170 கிராம் வந்துடும் சிசி இது வந்து 1 லிட்டருக்கு ஈக்குவல்மா எப்படின்னா மில்லி லிட்டர் சென்டிலிட்டர் டெசிலிட்டர் லிட்டர்
அப்போ 1 லிட்டர் வந்து டெசிமீட்டர் கியூப் 1 டெசிமீட்டர் கியூப் 1 டெசிமீட்டர் கியூபுக்கு ஈக்குவல். இப்போ வந்து இதை சென்டிமீட்டர் கியூபுக்கு மாற்றணும்னா 1 லிட்டர் வந்து 1 டெசிமீட்டர் கியூபுக்கு ஈக்குவல். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், டெசிமீட்டர், மீட்டர். அப்போ மில்லிமீட்டர் கியூப், சென்டிமீட்டர் கியூப், டெசிமீட்டர் கியூப். அப்போ இதுதானே டெசிமீட்டர். டெசிமீட்டர் 1 லிட்டர் இதில் இருக்கு. இதில் வந்து இதை விட சின்ன யூனிட்டுக்கு மாற்றணும்னா என்ன பண்ணணும்னா 10 டைம்ஸ் இது பெருசு. லீனியராக பார்க்கணும். இங்கிட்டு வர பெருசு, இங்கிட்டு வர கம்மி. ஸ்மால், பிக். இங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா 10 டைம்ஸ் கம்மி, இங்கேருந்து இங்கே வந்துச்சுன்னா 10 டைம்ஸ் அதிகம். அப்போ இங்கே 3 பவர் 3 இருக்கனால 10 பவர் 3 டைம்ஸ் கம்மி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், சென்டிமீட்டர் கியூபுக்கு மாற்றணும்னா டெசிமீட்டர் சென்டிமீட்டர் கியூபுக்கு மாற்றணும்னா, அதாவது பெரிய யூனிட்டை சின்ன யூனிட்டுக்கு மாற்றணும்னா மல்டிப்ளை பண்ணணும். 1000 மல்டிப்ளை பண்ணணும். அதாவது சென்டிமீட்டர் கியூபுக்குள்ள சொல்லணும். சென்டிமீட்டர் கியூபா, சென்டிமீட்டர் கியூப். இதை வந்து 1000 மல்டிப்ளை. இப்போ 1000 சென்டிமீட்டர் கியூப் தான் என்னவா இருக்கும், 1 டெசிமீட்டர் கியூபா இருக்கும். 1 டெசிமீட்டர் கியூப் contain 1170 கிராம். 1 டெசிமீட்டருங்கிறது 1 லிட்டர். contain 1170 கிராம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ 1170 கிராம் divided by molar weight. 1170 கிராம் divided by molar weight எவ்வளோமா? இதுக்கு HCl-க்கு 36.5 டிவைட் பண்ணுங்க. அடிச்சுன்னா என்ன வரும்? இது அடிச்சு மோலார் வெயிட் ஆஃப் HCl வந்து 36.5. இது கொடுத்துருக்காங்க கணக்குல, நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். சரிங்களா? ரைட். ஆன்சர் சொல்லிட்டேன் நான். 18 கிராம் கொடுத்துருக்காங்க given. 1 மோல் தெரியும், 16 கிராம் 1 மோல். அப்போ அடிச்சோம்னா 5 மோல்ஸ் இருக்கு. 1 மோல்ல எத்தனை ஆட்டம்ஸ் இருக்கும்? 6.023 ஆட்டம்ஸ் மாலிகூல்ஸ் இருக்கும். ஹைட்ரஜனா எத்தனை ஆக்சிஜன் இருக்கும்? இது 5 மோல்னால 5 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எவ்வளோ இருக்கும்? 30.1 into 10 power 23 ஆட்டம், ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கும். ஆட்டம் இருக்கும். அதே போல தானே இங்கேயும் ஹைட்ரஜன் ஆட்டம். 18 கிராம் ஹைட்ரஜன் ஆட்டம், 5 மோல்ஸ் இங்கே எங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே 5 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ 5 கிராம்ஸ்னா 1 ஹைட்ரஜன் 1 ஹைட்ரஜனா 1 மோல் வந்து 1 கிராம்னா 5 மோலுக்கு 5 கிராம் வரும். ரைட், அதனால ஆன்சர் புரியுதா? 5 கிராம் 1 மோல் வந்து ஹைட்ரஜன் வந்து 1 கிராம் வருமா? அப்போ 5 மோலுக்கு வந்து 5 கிராம் அப்படி எடுத்துக்கலாம். அப்போ இது 5 மோல் வந்த மாதிரி ஹைட்ரஜன் 5 கிராம் வந்து 5 மோல் வரும்.